அப்பா நல்லா இருக்கீங்களா? அம்மாடி வானதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். நாளை காலையில வரேன். என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? என்னன்னு இப்பவே சொல்லுங்களேன். நீ கேட்கும்போது சொல்லாம இருக்க முடியுமா? அங்க இங்க தேடி அலைஞ்சு உன்னை பெத்த அதிர்ஷ்டக்கார அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வரேன், வந்து யாருன்னு சொல்றேன். நீ எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தெரியுமா? எவ்வளவு பணக்கார குடும்பம்னு தெரியுமா? வந்து உன்னை உன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். வானதி, என்னாச்சு? ஹலோ, யாருங்க? என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? மாமா, நீங்களா? என்னாச்சு மாமா? ஏன் வானதி அழுதுகிட்டு இருக்க? நம்ம வானதியோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். வந்துகிட்டே இருக்கேன், வந்து சொல்றேன். வச்சிட்டுமா? சரி மாமா. அழாத, அழாத. உன் வாழ்க்கையில இது ரொம்ப அற்புதமான தருணம். நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். மா, வானதியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சிரும். தெரியும் போது அன்னதானம் பண்றேன்னு கோவில்ல வேண்டி இருந்தீங்கல்ல, அத நாளைக்கே பண்ணிடலாமா? பண்ணிரலாம் கார்த்திக், பண்ணிரலாம். நாளைக்கே பண்ணிரலாம். நீ சாமி கண்ணையாக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அவரே கோயிலுக்கு வர சொல்லிடு. சரிம்மா. ஹலோ வானதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் வேணியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அத்தை சொன்னதையும் மீறி நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத வானதி. என் அத்தையோட பேச்சை மீறி பேசக்கூடாது. ஆனா நான் பேசிட்டேன். அது வந்து வேணியம்மா, என்ன வானதி, சொல்லு. என்னோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. யாரும்மா அந்த புண்ணியவதி? அது தெரியல வேணியம்மா, நாளைக்கு தான் தெரியும். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி உங்க பொண்ணையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நீங்க சொல்லணும். அதை நான் கேட்கணும். கண்டிப்பா அது நடக்கும்மா. அதுக்காகத்தானே நான் கோயில் கோயிலா போய்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி அன்பும் அக்கறையும் உள்ளவங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது வானதி. என்ன ராஜி,
மணி 2 ஆகுது, இன்னும் தூங்காம உட்காந்துட்டு இருக்க? ராஜி, சமீப காலமா நீ வேண்டாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க. நான் நினைச்ச விஷயங்கள் ஒண்ணு மேல ஒண்ணு நடக்கிறது எனக்கு தாங்க தெரியும். அதை எப்படி உங்ககிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் நினைச்ச விஷயங்கள் ஒண்ணு மேல ஒண்ணு நடக்கிறது எனக்கு தாங்க தெரியும். அதை எப்படி உங்ககிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. சம்பந்தமே இல்லாம, காரணமே இல்லாம கிருஷ்ணவேணி வானதிய பார்த்தது, பேசினது எனக்கு அதிர்ச்சியா பயமா இருந்துச்சு. வானதிக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் பயந்தேன். எனக்கு நான் நினைச்ச மாதிரியே அது நடக்கல. ஆனா வானதிக்கு பிரச்சனை வந்துச்சுங்க. அவ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஏமா, அதான் பத்திரமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன ராஜி? என் அம்மா வந்து என் மேல அவங்க பாசத்தை காமிச்சா அது அது அவங்களோட கடமைம்மா. ஆனா எங்கேயோ இருந்த என்ன உங்க மருமகன்னு கூட்டிட்டு வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்து, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்து, இப்படி ராணி மாதிரி வாழ வச்சு அழகு பாக்குற உங்க இடத்துக்கு யாரெல்லாமா வர முடியும்? அப்படியே வந்தாலும் என் மனசை எப்படிமா அனுமதிக்கும்? அம்மா, என்ன நம்புங்க, ஒரு போதும் நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேம்மா.